அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பெருமாள் மாஸ்டர். நான் 35 ஆண்டுகளுக்கு மேலாக திருவள்ளூரில் உள்ள டிஆர்பிசிசி பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கணித பாடத்தை நடத்தி இன்று அனைத்து குழந்தைகளும் நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். எனவே நான் இப்பொழுது விஸ்வசேனா பள்ளியில் மேத்ஸ் எக்ஸ்பர்ட்டாக சேர்ந்திருக்கிறேன். அங்கு உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் இதே போன்று வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைவதற்கு அவங்களுடைய கணக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து அவர்களையும் சிறந்த மாணாக்கர்களாக நான் இருக்கிறேன். இது சம்பந்தமாக பெற்றோர்களாகிய நீங்கள் எந்த ஒரு கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள் ஆகிய மூவரும் சேர்ந்து அவர்களை மிக உயர்ந்த நிலை கொண்டு வர பாடுபடுவோம் என்று உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம். பெற்றோர்கள் ஏற்கனவே என்னை சந்திக்கும் பொழுது பல கேள்விகள்லாம் கேட்டே வந்தாங்க. முதல் சில கேள்விகளை அவங்க சார்பில் நான் கேட்குறேன். இப்போது எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் கணக்கில் மாத்திரம் பசங்க பயப்படுறாங்களே, இது ஏன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வணக்கம் சார். இது ஆக்சுவலி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த கேள்விக்கு நம்ம தகுந்த விளக்கத்தை கொடுக்கணும். குழந்தைகள் ஆரம்பம் முதலே அவர்கள் மற்ற பாடங்களில் செலுத்தக்கூடிய கான்சன்ட்ரேஷனோட மேத்ஸில் கம்மியாக செலுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் சரிவர இல்லாததுனாலையும், ரெண்டாவது அவர்களுக்கு நடத்தக்கூடிய அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, முதல்ல நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அதை நல்ல விதத்தில் அவங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லி இருந்தால் குழந்தைகளுக்கு அந்த ஒரு டவுட் வராது. நம்மளாலையும் மேத்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கும். எனவே இப்போ நம்ம குழந்தைகள் ஒரு சில வகுப்புகளுக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்கள குறைகளை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணி அவங்களையும் சிறந்த மாணாக்கர்கள் ஆக்க வேண்டும். ஒரு சில கருத்துக்கள். ஒன்று, நம்பர் 1 அவங்களுக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியணும். இதை கொஞ்சம் பொறுமையாக டீச்சர்ஸும் சொல்லித்தரணும். பேரண்ட்ஸும் அதை புரிஞ்சுட்டு என்னடா இதெல்லாமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து கேட்காதீங்க. எவ்வளோ பெரிய குழந்தையாலும் சின்ன சின்ன தப்பு வரும். அடுத்தது பேசிக்ஸ்ன்னு தான் சொல்கிறது, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ப்ளஸ் வாய்ப்பாடு. அடுத்தது ஒரு கான்செப்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை தரவாக புரிஞ்சிட்டு படித்தாங்கன்னா அவங்களுக்கு அதை டீல் பண்ணும்போது எந்த இடத்துலையும் அவங்களுக்கு டவுட்ஸ் வராது. அப்படியே மீறி வந்தாலும் அதை அவங்க தெளிவுபடுத்தி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் ப்ராப்பர். அந்த சப்ஜெக்டை அவங்க கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்கணும். மூணாவது, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நிறைய குழந்தைங்க மற்ற சப்ஜெக்ட் ஒரு தடவை படிச்சுட்டு எழுதிடுவாங்க, 2 தடவை படிச்சுட்டு. ஆனால் மேத்ஸ் அப்படி இல்லை. திரும்ப திரும்ப அவங்க போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி இருக்கக்கூடாது. அவங்கள போட்டு பார்க்க வச்சு அதை அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் இன்ட்ரெஸ்டாக போடுவாங்க. டவுட் வரும்போது சரியாக செய்ய மாட்டாங்க. அது வராத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளாலேயும் மேத்ஸ் போட முடியும் அப்படின்னு டெஃபினட்டாக இருப்பாங்க. அதாவது ஒன்று நான் சொல்ல வரேன், நானும் 8வது வரைக்கும் ஒரு கிராமத்தில் ஸ்கூலில் படித்தேன். நான் அந்த அளவுக்கு அங்கே பேசிக்ஸ் இல்லை. ஆனால் நான் போய் அடுத்து சேர்ந்த பள்ளியில் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த விதமும் அவங்க என்கரேஜ் பண்ணதையும் வச்சு நான் 100 out of 100 வாங்க முடிஞ்சதுன்னா அதுக்கு அந்த சூழ்நிலையும் ஆசிரியர்களுடைய என்கரேஜ்மெண்ட் அதுதான் முக்கியம். அதனால் நம்மளும் அதே மாதிரி குழந்தைகள், ஒரு சில குழந்தைகள் தான், மற்ற குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்க. நல்லா பண்ணுற குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்களையும் அந்த குழந்தைங்க ஈக்குவலாக கொண்டு வந்துடலாம். எல்லா குழந்தைகளுக்கும் ஐக்யூன்னு சொல்கிற அறிவுத்திறன் சமமாக தான் இருக்குது. பயன்படுத்துகிற குழந்தைங்க குயிக்காக வந்துடுறாங்க. மற்ற குழந்தைங்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அந்த சிரமத்தை நம்ம எப்படியாவது களைஞ்சி அவங்களுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். முடிஞ்சால் அவங்களுக்கு மேலேயே கொண்டு வரலாம். இதுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். Vishwaksena. It is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545 Vishwaksena Arts and Science College for Women 8668056635, Vishwaksena College of Education B.Ed 9440 Polivakam Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318 11111, Punga Nagar Tiruvallur.